பார்த்தோம்னா நம்ம பிள்ளை அந்த மாதிரி பார்த்துருவாங்க, நம்மள ஒரு மாதிரி நினைச்சிருவாங்களோ, ஐயோ நம்ம குழந்தையால் அதை பண்ணவே முடியாதோ. நம்புங்க, உங்க குழந்தைய நீங்க நம்புங்க, கண்டிப்பா முடியும். ஏன்னா நீங்க உங்களை நம்பும் பொழுது, உங்க குழந்தைய நீங்க நம்பும் பொழுது கண்டிப்பா he or she can do it. ரொம்ப ரொம்ப ஹாப்பி நீங்க எல்லாரும் என்ன நம்பி இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்ததுக்கு. ஐ ஐ எம் வெல்கமிங் யூ ஆல் ஃபார் த உமன்ஸ் டே. அண்ட் பிகாஸ் ஏன்னா இந்த உமன்ஸ் டே எப்போவுமே நான் செலிப்ரேட் பண்ணினதெல்லாம் இல்லை. பிகாஸ் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுக்குறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அந்த பர்டிகுலர் டேக்கு நம்ம எல்லாரும் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதில் எனக்கு பேசிக்காக நம்பிக்கை இல்லை இத்தனை வருஷமா. ஏன்னா நம்ம அந்த ஒரு நாள் மட்டும் அவங்கள ஞாபகப்படுத்துறது இல்லை, எல்லா நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ணுற சாக்ரிஃபைஸ், நம்ம ஒரு அஸ் அ சிஸ்டராவோ ஒரு அம்மாவா ஒரு பொண்ணா நம்ம தினமும் நம்மளுடைய கடமையில கரெக்டாக இருக்கிறோமாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். பட் மற்ற இயர்ஸை விட இந்த இயர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஏன்னா உங்களை மாதிரி இத்தனை அம்மாக்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சிஸ்டராக உங்களை என்னையும் ஒருத்தையாக அக்செப்ட் பண்ணி எங்களோட டீமை அக்செப்ட் பண்ணி எங்களை நம்பி நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய குழந்தை உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ மற்ற இயரை விட இந்த இயர் எனக்கு கண்டிப்பாகவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு உங்ககிட்ட என்னதான் டேலண்ட் இருந்தாலும், ப்ராக்டிக்கலி நமக்கு நாலேஜ் இருந்தாலும், அதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. ஒரு பொண்ணோட வளர்ச்சிக்கு ஒரு மென் தேவைப்படுன்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். பட் ஒரு பொண்ணோட வளர்ச்சிக்கு ஒரு பொண்ணோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு டேர்ம் இருக்கு தெரியுமா, ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்க. உமன் இஸ் அ உமன்ஸ் எனிமி. அது நீங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம். அது மேபி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லையா இருக்கலாம், ஒரு பப்ளிக் பிளேசஸ்லையா இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க் பண்ணுற பிளேசஸ்லையா இருக்கலாம். அது மேபி ஒரு உமன்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கும். ஒரு காசிப் பண்ணுறதுலையோ, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுலையோ, இல்லை ஒரு சோஷியலி ஒரு ஸ்டிக்மா கிரியேட் பண்ணிக்கிறதுலையோ, ஒரு உமனுக்கு சப்போர்ட்டுங்கிறது ஒரு உமன் கிட்ட இருந்து தான் கண்டிப்பாக வரணும். அது வந்தால் தான் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது இருக்கும். பிகாஸ் ஏன்னா இப்போ இன்னைக்கு நான் உங்ககிட்ட இதை சொல்கிறேன்னா, என்னுடைய லைஃப்லையுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே அவங்க அம்மா சப்போர்ட்டுங்கிறது ஏன்னா தன்னோட குழந்தைக்கு அது இருக்க செய்யும். பட் ஒரு மதர் இன் லாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக தான் எல்லாருக்கும் கிடைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் என்னதான் படிச்சிருந்தாலும், போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு இங்கே ஒரு கிளினிக் செட்டப் ஆரம்பிக்கிறதுக்கு கம்ப்ளீட்லி என்னுடைய மதர் இன் லாவோட சப்போர்ட் தான். உன்னால் முடியும், நீ பண்ணு. ஸோ அப்படின்னு அவங்க எனக்கு பேக் போனாக இருந்து டெலிவரி ஆன 20 daysலேயே ஸ்டார்டட் தெரப்பி. இருந்தாலுமே கூட நான் பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். இல்லை வார்த்தைகளாக சொல்லுவாங்க, ஆக்ஷனில் தான், ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் லவுடர் தென் வேர்ட்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே ஒரு பொண்ணோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஷைன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கே தெரியும்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மென்டல் ஹெல்த்ன்னு பார்க்கும் பொழுது, இல்லை நமக்கு ஒரு பேரண்டிங்கில் ஒரு ஜேர்னியில் சப்போர்ட்டுங்கிறது எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு மோட்டிவேஷன் மற்றவங்க கிட்ட இருந்து அதிகபட்சம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நமக்கு நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். எல்லாருடைய லைஃப்லையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் நம்ம பாசிட்டிவ் பார்த்தாலும் அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தோம்னா அதை விட நெகட்டிவ்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பை நம்ம கரெக்டாக லீட் பண்ணுறதுக்கு, எல்லாமே பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உமனுக்கு மென்டல் வெல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஏன்னா நம்ம என்னதான் ஒரு ப்ராசஸை நம்பி இது கரெக்டாக இருக்கும்னு கால் எடுத்து வச்சு அதில் போயிட்டு இருந்தா அது சரிகிற மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கும். ஸ்பெஷலி நான் வாட் ஐ மீன் இஸ் சோஷியல் ஸ்டிக்மா. ஏன்னா இப்போ இங்கேன்னு கிடையாது, பிகாஸ் ஏன்னா இங்கே நான் நிறைய பேசுகிறேன், பேரண்ட்டு கூட நிறைய என்ன நடக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம், மென்டலி நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறோம், ஸோ எல்லாமே பண்ணுறோம். பட் ஓவரால் ஆல் த உமன் இப்போ நாங்கள் டீல் பண்ணுறோம் இல்லையா. சோஷியல் ஸ்டிக்மாங்கிறது அவங்க அப்படி நினச்சிக்குவாங்களோ, என் குழந்தை இவங்க இப்படி நினச்சிருவாங்களோ, அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன்னா, நம்மளோட ஜேர்னியில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். என்னடா இது அப்படின்னு நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது ஒரு வேற ஒரு மாதிரி ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப் ஒரு ப்ராசஸை நம்பி போயிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அவங்க அப்படி நினச்சிருவாங்க, இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோதான் நம்மளை பூஸ்டப் பண்ணி போனாலும் இந்த எண்ட் ஆஃப் த டே நைட்டு படுக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் நம்மளை மனசை வருடிக்கிட்டே இருக்கும். அது கரெக்டாக போகலையோ, நம்ம கரெக்டாக 100% நம்ம குழந்தைக்கு கொடுக்கலையோ, ஒரு அம்மாவாக நம்ம 100% இல்லையோ, ஒரு ஒய்ஃபா இல்லையோ, ஒரு மருமகளா இல்லையோ, ஒரு அம்மா ஒரு பொண்ணா இல்லையோங்கிறது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ஃபேக்டரில் இருக்கலாம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு உமனாக வந்து நம்ம எப்போவுமே எப்படி சொல்கிறது, நம்ம மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னா வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதை பற்றி நம்ம வரி பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை இல்லைங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கதை இருக்குது, ஒரு பட்டர்ஃப்ளை நம்ம வந்து பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அது நம்ம பிடிக்கணும்னு சொல்லி அதை கேட்ச் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அது இன்னும் தூரமாக ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா.
ஸோ அதுக்கு பதிலாக நம்மளே ஒரு செடியை வளர்த்து ஒரு கார்டனை மேக் பண்ணால் ஒரு பட்டர்ஃப்ளை இல்லை 10 பட்டர்ஃப்ளை அந்த பூக்காக வந்து உட்காரும். ஸோ அந்த மாதிரி நம்மள மென்டலி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை, எதை நம்ம மைண்டில் எடுத்துக்கணும், எதை ஒமிட் பண்ணி தூக்கி தூர அடிக்கணும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்றும் இல்லை 10 இல்லை 100 விஷயங்கள் கூட நமக்கு நம்ம நினைச்சது நம்ம ஆசைப்பட்டது நம்ம என்ன வேணும்னு இவ்வளோ நாளாக காத்துட்டு இருக்கிறோமோ அது நம்மளை சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய உணர்வுகளுக்கு அவ்வளோ வேல்யூ அதிகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த டேர்ம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல. நீ எதை தேடுகிறாயோ அதுவும் முன்னையே தேடுகிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது நீங்கள் பாசிட்டிவாக நினச்சாலும் சரி நெகட்டிவாக நினச்சாலும் சரி. நீங்கள் நெகட்டிவாக நினச்சி ஒரு விஷயத்த நினச்சி ஆங்ஷியஸாக ஃபீல் பயந்துக்கிட்டு அதையேனா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சி பயப்படுறீங்க, ஏதோ ஒரு விஷயம், அது குழந்தையா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இட் கேன் பி எனி திங், இல்லை ஃபைனான்ஷியல் கிரைசிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். ஸோ நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்களோ ஆங்ஷியஸாக இருக்கீங்களோ அது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அதை கேட்சப் பண்ணிடும். நீங்கள் ஒரு தடவை தான் நினச்சிருப்பீங்க, பட் அதை வந்து நீங்கள் தூண்டி விடுற மாதிரியான ஈவெண்ட்ஸ் நீங்கள் போகிற இடத்துல பார்க்குற விஷயங்கள் பழகிற பீப்புள் கிட்ட இருந்து ஸோ அதை வந்து நினைக்கிற மாதிரி அதை வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்கும். காரணம் சப்கான்ஷியஸ்லி ஆள் மனசில் இருந்து அந்த உணர்வுகள் வந்து நமக்கு வெளியேறிட்டோம். ஸோ அப்போ நம்மளுடைய என்ன அலைகள்னு சொல்லுவோம்ல, தாட் வைப்ரேஷன்ஸ், நம்மளுடைய தாட்ஸை நம்ம கிளியராக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு விஷயம் வந்து நெகட்டிவாக உங்களை மனசை வந்து காயப்படுத்துது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தினால நீங்கள் வரி பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இருந்தாலும் அதை இன்னுமே வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாட் தான். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து நமக்கு இன்னும் டபுள் மடங்கு அதோடைய ரிசல்ட்டை கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தோன்றது தான் இல்லையா? ஏன்னா நெகட்டிவாக நினைக்கக்கூடாது, கெட்டதை நோக்கி போகக்கூடாது, நல்லதையே நினைக்கணும், நல்லது தான் நமக்கு நடக்கணுங்கிறது எல்லாருமே ஆசைப்படுறது தான். பட் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி லைக் யோகா மெடிடேஷன். ஏன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை ப்ராப்பராக மெடிடேட் தான் பண்ணணும்னு இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிக்கிற 2 டைம், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes நமக்கு அந்த தூக்கம் வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஜஸ்ட்டு, ஏன்னா நமக்கு எந்திரிச்ச உடனே ஸ்கூல் கிளப்பி விடணும், சென்டருக்கு கூட்டிகிட்டு வரணும், அது இதுன்னு உங்களுக்கு மாற்றி மாற்றி தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். இல்லை வாட் எவர் நீங்கள் நைட்டு என்ன பேகேஜாக மைண்டில் போட்டு வச்சுருந்தீங்களோ காலையில் எந்திரிச்ச உடனே தான் அதான் ஃப்ளாஷப் ஆகும். இந்த 2 டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அது ஒரு டோர் மாதிரி, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்து சொல்கிறதுக்கு எனக்கு இது வேணும் அப்படின்னு. ஸோ வாட் எவர் இது நான் சைல்டு டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக மட்டும் சொல்லலை, ஒரு மென்டல் ஹெல்த் ரிலேட்டடாகவுமே சொல்கிறேன். லைஃப்பில் எது நடந்தாலும் சரி மேக் ஷுர் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். ஏன்னா இது சொல்கிறது ஈஸி தான், பெரிய விஷயமா நடந்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு பெருசாக நடந்திருக்கு, ஒரு ப்ராக்ரெஸாக இருக்குங்கிறது தெரியும். பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் நோட் பண்ணும் பொழுது தான் ஸோ இட் இஸ் லைக் கேட்டர்பில்லர் எப்படி பட்டர்ஃப்ளையாக மாறுதோ அந்த மாதிரி டைம் கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணத்துக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா மேபி ஒரு 6 months நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுடைய அது மென்டல் வெல்னஸ்க்காக உங்களுடைய பர்டிகுலர்லி. ஏன்னா உமனுக்கு நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாத்தையும் மற்றதெல்லாம் பார்க்க முடியும் இல்லைங்களா? அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், மென்டலாக இருக்கலாம். செல்ஃப் கேர், இப்போ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஒரு ஹேர் கட் பண்ணிக்கிறதோ, நெயில் பெயிண்ட்ஸ் போட்டுக்கிறதோ, நல்ல பர்ஃப்யூம் போடுறது, ட்ரெஸ், இது மட்டும் கிடையாது. இதுவும் செல்ஃப் கேர் தான். இதோடு சேர்த்து இது எல்லாமே எக்ஸ்டர்னல் செல்ஃப் கேர்னு சொல்லுவோம். பட் இன்டர்னல் செல்ஃப் கேர் இஸ் சம்திங் லைக் யோகா பண்ணுறது, நம்மளுடைய உடம்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றது, மெடிடேட் பண்ணுறது, ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், ஸோ அன்றைக்கி என்ன பாசிட்டிவாக நடக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்ரிடே நைட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிராட்டிடியூட் எழுதி பாருங்களேன். ஒரு 3 இது உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயங்கள் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் குட்டாக நடந்துட்டு இருக்கிற கிராட்டிடியூட் எழுதி பார்க்குறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ண யூ வில் ஸ்டார்ட் அட்ராக்ட் பாசிட்டிவிட்டி. அது நீங்கள் விஷுவலாகவுமே பார்க்க முடியும். அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை நோக்கி நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக அட்ராக்ட் ஆகும். ஏன்னா ஒரு உமனுக்கு இது எல்லாருமே சொல்லலாம், ஏன்னா இப்போலாம் நமக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் புதுசு கிடையாது. பட் ஒருத்தவங்க சப்போர்ட்டிவாக இருந்து அதை வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு உமனுக்குமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது கொடுக்கலாம், மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலாம், எத்தனையோ ரிசோர்ஸ் இருக்குது. பட் அதை வந்து நம்ம விஷுவலாக ஒருத்தவங்க பண்ணுறாங்க, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறது அது எப்படி பண்ணிக்க முடியும்? ஓகே, ஐ ஆம் குட், ஐ ஆம் ஸ்ட்ராங், நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சாலும் உங்கள் மைண்டு வந்து கிளாரிட்டியாக இல்லை, ஏதோ ஒரு விஷயம் பாதர் பண்ணுது, எதை நோக்கியும் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸில் ஓடிட்டுருக்கு, சரியாக வருமா வராதா, ஒரு டவுட்ஃபுல்லாக பயத்தோட இதுலலாம் இருக்கும் பொழுது
நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு இது கிடைக்காது, ஒரு ஃபார்ம் இருக்காது நமக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மெடிடேட் பண்ணணும். மெடிடேஷன் கூட தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு எந்திரிச்ச உடனே இல்லை ஒரு காமான பிளேஸில் ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்து எந்த ப்ராசஸில் நம்ம வந்து போகணும், நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டு தானா அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா நம்ம பண்ணுறதுக்கு 1000 விஷயங்கள் இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணணுங்கிற அந்த கிளாரிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து உங்களால் பெட்டராக பண்ணிக்க முடியும். அண்ட் ஏன்னா ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்குற டைம்லலாம் கிடைச்சிடாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணி பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு செல்ஃப் கேர், மென்டல் கேர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவிட்டி நிறைய இருக்குது. இப்போ சோஷியலி இப்போ கரண்ட்லி இந்த தெரப்பட்டிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி நினச்சிருவாங்க. நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போனால் நம்ம பிள்ளைய அந்த மாதிரி பார்த்துருவாங்களோ, நம்மள ஒரு மாதிரி நினச்சிருவாங்களோ, ஐயோ நம்ம குழந்தையால் அதை பண்ணவே முடியாதோ, மற்ற குழந்தைய பார்த்து ஏக்கம். ஸோ இது எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் தாட் தான். ஃபஸ்ட்டு நம்புங்க, உங்கள் குழந்தைய நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக முடியும். ஏன்னா நீங்கள் உங்களை நம்பும் பொழுது, உங்கள் குழந்தைய நீங்கள் நம்பும் பொழுது கண்டிப்பாக ஹீ ஆர் ஷீ கேன் டூ இட். இது வந்து நான் வெறும் வார்த்தைகளாக சொல்லலை, எத்தனையோ பேர்கிட்ட இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாக ப்ராக்டிக்கலாக நான் பார்த்து தான் சொல்கிறேன். பிகாஸ் நார்மலாக ஜஸ்ட் நம்புங்கன்னு சொல்கிறதுக்கும் அதை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரிசல்ட் சொல்லும்போது அது தெரியும். அது ஏன்னா இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு 10வது படிக்கு எய்ம் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த 2 படிக்கு எய்ம் பண்ணுங்கள். அது வாழ்க்கையில் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இங்கே குழந்தைய மட்டும் நான் பேசல, ஓவரால் மென்டல் வெல்னஸ் பற்றி சொல்கிறதுனால இட் கேன் பி எனிதிங். ஒரு 2 படிக்கு எய்ம் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எய்ம் பண்ணுங்கள், அதை அட்ராக்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நினைங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளி அதை நம்புங்க, அது நடந்துட்டுருக்கு, அது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா தான் இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம எதை நம்ம மனசார அது எனக்கு வேணும், கிடைச்சே ஆகணும், எனக்கு தந்தே ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபார்மில் மேபி இட் மே டேக் டைம். நம்ம நினச்ச உடனே இப்போ ஃபோன் கால் மாதிரி டக்குன்னு போயிடாது இல்லையா. ஸோ நம்ம நினைக்கிற விஷயங்கள் அவ்வளோ பெருசாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய நம்பிக்கை அது கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம். பட் நீங்கள் எல்லா நாளுமே நம்ம தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது ப்ராசஸ் ஆகும். உங்களுக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது உண்மை, அது கண்டிப்பாக அது ப்ராசஸும் கொடுக்கும் உங்களுக்கு. பிகாஸ் மேபி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ். இப்போ ஒரு கப்பல் இருக்குது அப்படின்னா தண்ணியில் தான் இருக்குது, பட் அது தண்ணியில் மறந்துட்டு இருக்குது, அது சுற்றிலே தண்ணி இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு ஓட்டை விழுந்தால் என்ன ஆகும், மூழ்கிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம என்னதான் நம்மளை சுற்றி 1000 விஷயங்கள் நடந்தாலும், கெட்டது நடந்தாலும், நம்ம எதிர்பார்க்காது நடந்தாலும், அது நம்ம மனசுக்குள்ளே எடுத்துக்காத வரைக்கும் நம்மளை அதை பாதிக்காது. எப்போ நம்ம அதை பர்சனலாக எடுத்துக்கிறோமோ, அது எப்போ வந்து உங்களுடைய மைண்டை அஃபெக்ட் பண்ணுதோ அங்கே தான் ப்ராப்ளமே க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது நம்ம என்ன திங்க் பண்ணுறோம், நம்ம எண்ணம் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, நம்ம ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாருமே சம்டைம்ஸ் டேக் யுவர் டைம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் எடுத்து உட்காந்து பாருங்கள், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நடந்தது என்ன, நான் என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு பதிலாக நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும், நான் என்ன பண்ணியிருக்கணும் இன்னும் பெட்டராக. ஸோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் பொழுது அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ திங்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான சிமிலர் ஈவெண்ட்ஸ் நடக்கும் பொழுது உங்கள் மைண்டு சொல்லிடும், ஓகே யூ அலர்ட், இதுக்கு பதிலாக நீ இப்படி நடந்து போ. அது மேபி அன்றைக்கி நீங்கள் அப்செட்டாக இருக்கலாம், டயர்டாக இருக்கலாம், ஃபிசிக்கலி மென்டலி அன்வெல்லாக இருக்கலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணும் பொழுது, ஒரு 10 நிமிஷத்துக்கு உட்காந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு லாட் ஆஃப் மென்டல் கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எதுக்கான, அதாவது நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா நம்ம எதையுமே சேஸ் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம், ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு மனசார நம்ம நம்பி உட்காந்து அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான அவுட்கம்ங்கிறது பெட்டராகவே கிடைக்கும். ஏன்னா அந்த வகையில் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவிட்டி ஏதோ ஒரு சோர்ஸில் நான் கொடுத்துருக்கேங்கிறத நம்புகிறேன். பிகாஸ் ஏன்னா தட்ஸ் ஹவ், அதனால தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க இன்றைக்கி இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி கீப் பிலீவ் இன் யூ அண்ட் யுவர் சைல்டு. கண்டிப்பாக உங்கள் குழந்தையால் எல்லாமே பண்ண முடியும். உங்களால் நீங்கள் கரண்ட் இப்போ இருக்கிற ஸ்டேட்டில், இப்போ இருக்கிற டெவலப்மெண்ட், அதாவது இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களால் பண்ண முடியும்.